ஹலோ சுட்டி குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சயின்ஸ் ஆரல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பிளான்ட், தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி. தாவரங்கள் நம்ம வாழ்க்கைக்கு இன்றியமையாத பயன்பாட்டத்தை கொடுக்குது. முதலாவது சீடு, விதைக்கிறது. சீட்ஸ் ஆஃப் பிளான்ட் இன் அ சாயில், மண்ணில் விதைக்கிறது. இட் கம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ். ஒரு தாவரம் வளர்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை? வாட் டஸ் அ பிளான்ட் நீட் டு க்ரோ? சூரிய ஒளி, சன்லைட், சன், சாயில், மண், வாட்டர், நீர், ஏர், காற்று, முக்கியமாக ஸ்பெசிஃபிக்லி கார்பன் டை ஆக்சைடு, அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேஸ், இடம், நியூட்ரியன்ஸ், உரம், இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான தாவரம் வளர்கிறதுக்கு தேவையானது. நிறைய தாவரம் வளர்க்க தான் நமக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நல்லது. Germination of seeds, விதை முளைத்தல். It gets enough water, soil, air. It wakes up and pops out from the soil. It is called sprouts. விதை முளைத்தல். The roots grow down into the soil. வேறு மண்ணை நோக்கி வளரும். Seedling, it starts growing towards the sunlight. It looks like a baby plant with some leaves, flowers. It is called seedling. Plants prepare their own food, which is called photosynthesis. தாவரம் தனக்கான உணவை தானே தயாரித்துக்கும். இட்ஸ் லைக் அ லிட்டில் செஃப். ஒளி சேர்க்கைன்னு சொல்லுவோம் தமிழில், ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Do you know? ஒரு குட்டி சயின்ஸ் ஃபேக்ட் சொல்கிறேன். ஸ்ட்ராபெரி தான் ஒரே ஒரு பழம், அதோட சீட்ஸ் க்ரோஸ் ஆன் த அவுட் சைடு. 85% பிளான்ட் லைஃப் ஓஷனில் தான் காணப்படும். மரங்கள் தான் அதிக நாள் வாழும் மற்ற எந்த உயிரினத்தை விட இந்த உலகத்திலே. ஸோ மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் ஐக்கானை